ரன் அவுட் ஆயிருக்காங்க. And welcome to TVK Premier League தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெறும் இந்த டோர்னமெண்ட்டுக்கு வெல்கம் பண்றோம். நம்ம பிளான் வேற, நடக்கிறது வேற. அதெல்லாம் வந்து men in yellow versus men in blue. ரெண்டுமே நமக்கு ஃபேவரட்டான கலர். ஒன்னு வந்து men in blue இந்தியா, men in yellow அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா CSK. ஹலோ ஹலோ நோ பால் சிக்னல். இதுக்கு ஃப்ரீ ஹிட் கிடைக்குமா அப்படின்றது அம்பையர்ஸ் வந்து தெளிவுபடுத்துங்க. எங்க இருக்காங்க கையில கொடுத்துருந்தாங்க, ரன் அவுட்டா மாத்திருக்கலாம், அதை மிஸ் பண்றாங்க. ஒரு சிங்கிள், ரிஸ்கி சிங்கிள். போன மேட்ச் திருச்சி சென்னை 18 பால் 19 ரன். அதுக்கப்புறம் வந்து ஃபைட் பண்ணி டீம் சென்னை இந்த கேமை வின் பண்ணாங்க. ஒரு எக்ஸலன்ட் ஃபைட் பேக். ஒரு 3 ஃபீல்டர் ஓட விட்டுருக்காரு இந்த ஷாட்ல. 2 ரன்னுக்கான வாய்ப்பு. டபுள். ஈஸி, வெரி ஈஸி, ரொம்ப சுலபமா முடிச்சிட்டாங்க. ரன் அவுட், விக்கெட். அடுத்து இந்த பேட்ஸ்மேன் வாங்க. இந்த கிளைமேட் நமக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7-8 மேட்ச் முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம். ஷாட், நல்ல ஷாட். ஸ்ட்ரைட்ல நல்லா அடிச்சிருக்காரு. பேட்ல நல்லா பட்டது பால். சிங்கிள். காலில் பட்டுதுங்க. காலில் படலன்னா போல்டு தாங்க. ரன் அவுட் ஒரு வாய்ப்பு. ரைட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க. கீப்பர் கொஞ்சம் இதுவாக இருந்தாருன்னா பிக் அப் அடிச்சிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டார் ரைட்டாக. ஒரு டாட் பால் நல்லா போட்டிருக்காரு இந்த பாலை. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 15. ஃபஸ்ட்டு பால் டாட்டு, 2வது பால் டாட்டு. ரன் ஹெல்ப் பண்ணாப்புல கேட்சா. இந்த ஹேர் இங்கே காட்டன் போல்டுங்க. போலரே பிடிச்சிட்டாருங்க. பேட்டில் வந்து பட்டு போச்சு பால். அடிக்கிறதுக்கு முன்னாடி பேட்டில் பட்டு டாப்பில் பட்டு போயிடுச்சு. ஈஸி கேட்ச். பேட்ஸ்மேன் ஆல் தான். கேட்சுங்க அவுட்டுங்க. அவுட்டா? அம்பேர் சிக்னல். அம்பேர் அவுட்டு கொடுத்துட்டாருங்க. அம்பேர் அவுட்டு கொடுத்துட்டாரு. கரெக்டாக பட்டது. கையில் பட்ட மாதிரி தான் இருந்தது நம்ம வெளியே பார்க்குறதுக்கு. பேட்ஸ்மேன் காலி. பேக் டு பேக் விக்கெட்டு லாஸ் பண்ணினே இருக்காங்க. வேறு இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பேட் ஆடுறாங்க. நல்லா ரொட்டேட் பண்ணாருங்க. ஃபுல் டாஸாக பட்டார் இந்த பாலை. லாஸ்ட்டு பால் 3 ரன் போட்டிருக்காப்புல. ஆட்டுங்க. 3 ரன் போட்டிருக்காருங்க. 2 விக்கெட்டுங்க. அதில் வந்து 2 ஒய்டு, ஒரே ஒரு ரன் தாங்க பேட் ஆடி எடுத்திருக்காங்க. ஒரு ஃபஸ்ட்டு பால் கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு இல்லைங்க. நடுவில் வந்துச்சு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்காங்க இல்லைங்க. ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. ஷாட்டுங்க. சிங்கிள் தான் கிடைக்கும். ஒரு ரன் ஓடி இருக்காங்க. பரவாயில்ல. பாலில் ஃபேஸே இல்லைங்க. ஹிட் பண்ணுற ஃபேஸில் தான் வருது. கரெக்டாக பேட்ருக்கு ரேஞ்சில் மாட்டல. பால் டு பால் ரன் வந்துட்டே இருக்குங்க. ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபுல் ஷாட்டுங்க. மேக்ஸிமம் அப்போவுமா இல்லைங்க. 6 கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்குது. விண்டு சப்போர்ட்லலாம் லெக் சைடில் 6 அடிக்கிறது கஷ்டம்தான்.
பேட்ஸ்மேன் நல்லா ஆடிட்டு இருந்தார் இந்த பேட்ஸ்மேன். இப்போ அவுட் ஆகிட்டு வெளியே போகிறாரு. ஃபேஸே இல்லைங்க இந்த பாலில். கொஞ்சம் ஃபேஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, அடித்ததுக்கு போயிருக்கும். விண்டோ சப்பாட்டில் ஃபேஸும் இல்லை பால். சுத்தமாக ஃபேஸ் இல்லைங்க இந்த ஓவரில். இந்த போகிற 2 பாலும் அவ்வளோவா ஃபேஸ் ஆகலாம். ஃபேஸ் இல்லாட்டாலும் ஷீட் கேட்சா மரத்தில் பட்டா நாட் அவுட்டுங்க. ஒரு 2 பேர் ஓட்டாங்க. மரத்தில் பட்டுச்சா இல்லையான்னு தெரியல. அவங்க பேர் டிஸ்கஷன் போகிறாங்க. நாட் அவுட் கொடுத்தாருங்க அவங்க பேர். The batter need to change the gear. Yes, change பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் கனெக்ஷன் இல்லை. இந்த விண்டு எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச இடத்துல வரல. செமிஃபைனல் நம்பர் 2 இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து. அந்த மேட்சை பிச்சு எப்படி இருந்தோ அதே போல இருக்கு பிச்சு. நம்ம பிச்சு இந்த நேரத்தில் வந்து அது தண்ணியில் மேட்ச் இருக்கு. தடா அடிக்குன்னா கையை வச்சு தூங்க வேண்டியதான். அருமையான ஒரு ஷாட் மேல போயிருக்கு. ஃபீல்டர் ஓட வர்றாங்க, கரெக்டா எடுக்கிறாங்க. விக்கெட். நெக்ஸ்ட் பவுல். டாட் பால்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. பேட்டருக்கு ஒரு பெரிய ப்ரெஷர்ஸ் இருக்கு. போல்டுங்க கரெக்டாக போல்டை பார்த்து போட்டாருங்க. போல்டு காலிங்க. முடியலே வெளியே வந்து வந்துச்சு. நல்ல போல். ஆனால் ஃபேஸ் இல்லை போல்டு. நல்ல ஷாட் ஹெலிகாப்டர். ஆனா வந்து உள்ளே தான் லேண்ட் ஆயிருக்கு. எனக்கு இந்த போலர் தெரியுங்க. அவர் தான் பென்குயின் விளையாடணும் அப்படின்ற சுச்சுவேஷன். கிளாசிக்கான ஒரு ஷாட். மறுபடியும் சேம் ஃபீல்டர். இந்த முறையும் கேட்ச் வாய்ப்பு இருந்தது, மிஸ் பண்றாங்க. நல்ல எஃபோர்ட், எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட ஓடி வந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண முடியல. 2 நொடிக்காக யாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க போல இருக்கு. ஷாட். ரெண்டு முக்கியமான ரன். 2 runs. இது எவ்வளவு பால் செவருடா லைன். பென்குயின் the white signal. எல்லாருமே தலைமலை கையை வச்சிருக்காங்க, வாய் மேலே கை வச்சிருக்காங்க. என்ன ஐயா அப்படின்னு. ஏன்னா பால் வந்து ரொம்ப ஸ்லோயர், ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பிச்சு அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு. ஒயிட் சிக்னல். அருமையான ஒரு த்ரோவாக மாறி இருக்கிறது டீமுக்கு. ரன் அவுட். 36-37 ரன் வந்து டார்கெட். இந்த விஷயத்தை தான் வந்து டீம் எதிர்பார்த்துருந்தாங்க. ஒரு ரன் பால் கேமாவது வந்துடணும் எப்படியாவது சொல்லிட்டு கடைசி ஒரு வந்து நல்லா ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஒரு நல்ல ஷாட், ஒரு பவுண்டரியோட சேர்த்து 37 ரன் டார்கெட் டீம் நெல்லைக்கு. 37 டார்கெட். முதல் பால் ஒரு டாட் பால் இருந்தது, இந்த பால் ஒரு வைடு. ஷாட் மேலே தான் போயிட்டு இருக்கு. சிங்கிளோட செட்டில் ஆகிட்டாங்க. ரன் பால் கேம். இந்த போன மேட்ச் வந்து 18 பால் 19 ரன் தான் வந்து டீம் திருச்சி ஜெயிச்சிருந்தாங்க. அதனால் ரன் பால் கேமும் இங்கே வந்து ட்விஸ்ட் இருக்கு கட்டாயமாக. பார்ட்டிபன் ஆன் ஸ்ட்ரைக்கில். அடுத்த பந்து வெளியில் இருக்கிறவர்கள் ரன் இல்லை.
போலருக்கு தெரியும் பந்து அப்பீல் பண்ணாங்க, பட் நாட் அவுட் சிக்னல் தான் கொடுக்குறாங்க. நாட் அவுட். அடுத்த பந்து நல்ல ஒரு அருமையான த்ரோ விஜய் கிட்ட இருந்து. எக்ஸலன்ட் த்ரோ, பிரில்லியன்ட் பீஸ் ஆஃப் ஃபீல்டிங். எக்ஸலன்ட் டெலிவரி, நல்ல ஒரு பால். So dot ball to end the over. திருச்சி இருக்கிறார் முதல் பந்து. நல்ல ஒரு பால், அருமையான பால். டாட் பால். அடுத்த பந்து அடிக்க பார்த்தாரு, விஜய் போயிடுச்சு. சிங்கிள் 1 ஜிங்கர். ஆஹா, அருமையான பால். வைட் டெலிவரி. அடுத்த பந்து கேட்ச். ரொம்ப ஈஸியா பிடிச்சாங்க. அருமையான bowling, அருமையான ஃபீல்டிங். சரி, நியூ பேட்டர் கார்த்திக் உள்ள வந்திருக்காங்க. கார்த்திக் என்றால் யாருக்கும் பெருசா தெரியாது, ஏன்னா நிறைய கார்த்திக் இருக்காங்க. பொங்கல் கார்த்திக் அப்படின்னா சென்னையிலே இவர் ஒருத்தர் தான். சிறப்பான ஒரு பால். மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு பால். அவுட்டா அப்பீல் பண்றாங்க, ஆனா நாட் அவுட். அவுட்டா பேட் தடையில அடிச்ச சவுண்ட் நினைக்கிறேன். சரி, 2 ஓவருக்கு 5 ரன் தான் விளையாடி இருக்காங்க. 3வது ஓவர். ஆஹா, சூப்பர் ஷாட். நியூ பால், அதனால ஒன்றும் பண்ண முடியல. சிறப்பான ஃபீல்டிங். பால் அருமையான ஒரு bowling and wicket. ஏன்னா பொங்கல் கார்த்திக் ரொம்ப டேஞ்சர் இந்த பக்கம், ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார். நியூ பேட்டர் உள்ள வந்திருக்காங்க. நல்ல ஒரு பால். பாபு பிளாக் ஹோல் தான். சூப்பர் பால் இது, ரன் இல்ல. சூப்பரான ஒரு லைட்டா மூவ் ஆச்சு. நல்ல ஒரு பால். விஜய்க்கு வந்து க்ளூவே இல்லை, இந்த 2 பாலுமே நல்லா இருக்கு. சிறப்பா பால் மிஸ் பண்ணிருக்காரு. டாட் பால் நிறைய. நல்ல ஒரு 4 முடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் 36. அது நல்ல ஸ்கோர் தான் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லி 6 ரன்கள். இந்த ஓவர்ல மொத்தம் ஒரே ஒரு ரன் தான். 3 ஓவருக்கு 6 ரன். 3 ஓவருக்கு 6 ரன் விளையாடி இருக்காங்க. இன்னும் 3க்கு 31 ஆடணும். 4வது ஓவர் போறதுக்கு அப்பு ஜான். பேர் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஸ்லோயர் கூட பார்த்தாரு. கிரேட் பால். அகைன் ஒரு வைட். 2 பாலுக்கு 2 வைட். ஷாட் கான ட்ரை. ஒரு ரனுக்கு மேல கிடைக்காது. நல்ல பால். இங்கே தான் இருக்கு. 3 ரன் வந்திருக்கு. இன்னும் 28 ஆடணும். 12 இருக்கு. இன்னொரு சிங்கிள். சிறப்பான ஒரு பால். வாய்ப்பே இல்லை. அப்பு ஜான், சூப்பர் ஜான். நல்ல ஒரு பால், அருமையான டெலிவரி. நல்ல கம்பேக் அப்பு ஜான் கிட்ட இருந்து. சிறப்பான ஒரு பால். விக்கெட். மணியோட விக்கெட்டையும் சாச்சிருக்காங்க. 2 முக்கியமான விக்கெட் வாட்ச் யாருன்னு பாத்தீங்கன்னா மணி அண்ட் கார்த்திக் 2 பேர் விக்கெட்டுமே முக்கியமா போயிருக்கு. டீம் இன் ட்ரபிள். மெண்டனேலோ சூப்பர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. 37 ரன் வச்சு டைட் பண்றாங்க. மேல கேட்சா. சேம் bowler சேம் fielder. அவுட். இன்னொரு விக்கெட். ஓவர் முடிந்த நிலையில் லாஸ்ட் 2 overs 27. 4க்கு 10 தான் விளையாடி இருக்காங்க. ஆஹா, கிரேட் பால். கேட்ச் அவுட் சமத்தது. சிறப்பான ஒரு பால்.
கேட்சா மேல போயிருக்கு. நல்ல ஒரு கேட்ச். விக்கெட். So batter crucial job. சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். அவுட்டா இல்லை. சிறப்பான ஒரு கேட்சா. அகைன் ஒரு விக்கெட். One more wicket. யார் வேணா கொடுக்கலாம். கேட்சா. அடுத்த பால். ஓ டிராப். ஷாட், சூப்பர் ஷாட் இது. கேப் ஃபுல்லா போயிருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங். The single to end the over. I know 20 plus runs கிட்ட விளையாடணும் லாஸ்ட் ஓவர்ல. காஞ்சி டீம் லாஸ்ட் ஓவர் இன்னும் 6 பாலுக்கு 20 plus runs, 23 ரன் ஆடணும். அதனால தான் ஆடிருக்காங்க மொத்தமாவே. சிங்கிள். சிங்கிள். இன்னும் 3 பாலுக்கு 3 ஹிட் அடிக்கணும். சிறப்பா பால். மகளை விட்ட மாதிரி தெரியுது. நித்யா அருமையா விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி விட்டாங்க. ஆல் ஓவர். நல்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். சிங்கிள். மகேஷ். It's a good connection. And game நல்ல அணி வெற்றி. சிறப்பான ஒரு கம்பேக். 37 ரன். மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் யாருக்கு கொடுக்கணும்னு. எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் நித்யா